முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பிணை மனு மீது சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். அவருக்கு பிணை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் இன்றைய இந்த தீர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் இருந்து வரும் நிலையில் அவருடைய பிணை மனு மீது இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் இருக்கக்கூடிய வழக்குகள், அதுல இருந்து இன்னும் ஒரு சில 3 வழக்குகள் 4 வழக்குகள் அப்படின்னு நிறைய சாட்சியங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை இதுல நீதிபதிகள் முன்பாகவே அடிக்கோடிட்டு காண்பித்தார்கள். இன்றைக்கு இப்போ இந்த டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாம் முடிந்து அவருக்கு பிணை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கடைசி ஹியரிங்ல வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்கள் என்ன? திலகவதி, செந்தில் பாலாஜியுடைய இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பொதுவா பார்க்கும் பொழுது இது ஒரு பிணை கேட்கக்கூடிய, அதாவது ஜாமீன் கேட்கக்கூடிய மனு அப்படின்ற மாதிரியானதான் விஷயம் இருக்கும். ஆனா இது ஹைலி டெக்னிக்கலான நிறைய முக்கியமான விஷயங்களா அலசி ஆராய்ந்த வழக்கா பார்க்கப்பட்டது அப்படின்றதுதான் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. என்னென்ன அப்படின்னா, அமலாக்கத்துறையினருடைய அதிகாரங்கள் எந்த அளவிற்கு வரைக்கும் இருக்கும் அப்படின்ற கேள்வி தொடங்கி எந்தெந்த காரணங்களுக்காக ஒருவருக்கு பிணை கிடைக்கும், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் விலாவரியா விவாதிக்கப்பட்டது. அதனால்தான் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு மிக விரிவா விசாரணை நடத்தியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த வழக்குல உச்சநீதிமன்ற நீதிபதி அபயா எஸ் ஓகா அவர் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதி இருக்கிறாரு, அவர் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போறாரு. சரி, நீங்க கேட்ட மாதிரி கடைசியா இந்த வழக்குல என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்னு, அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, ஓபன் ஹார்ட் சர்ஜரி வரைக்கும் பண்ணப்பட்டிருக்குது, அவரை இவ்வளவு நாட்கள் சிறையில் வைத்திருக்க தேவையில்லை, மருத்துவ காரணங்களுக்காக அவரை வெளியே விடுங்கள், இது முதல் காரணம். இரண்டாவது, அவர் ஒரு அமைச்சரா இருந்தவர், இந்த வழக்கு நடந்தப்போ தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துட்டாரு, பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவா பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவா அவர் இருந்திருக்கிறாரு, கட்சியிலையும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாரு. அதனால அவரு வெளிநாட்டிற்கு நிச்சயமா தப்பி செல்ல மாட்டாரு அப்படின்றது உறுதியா அவங்க சொன்னாங்க. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவாங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயமும் சொல்லப்பட்டது. மூன்றாவது தான் இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம், இந்த வழக்குல அமலாக்கத்துறையினருடைய விசாரணை அதிகார வரம்பை அவங்க கேள்வி எழுப்பியிருந்தாங்க. என்ன அடிப்படையிலன்னா, அமலாக்கத்துறையினர் இந்த விவகாரத்துல பதிவு செஞ்ச வழக்கு அப்படின்றது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழே தான் அவங்க வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தினாங்க. ஆனா வழக்குடைய மூலத்தன்மை என்னது? அவரு பணம் பெற்றுக்கொண்டு அரசு வேலைகளை பெற்று தந்தாரா அப்படின்றதுதான் அது அடிப்படை. அந்த மூல விஷயம் முடிவு செய்யப்படாமல் இருக்கும் வரையில் அவரு அப்படி பண்ணது, அவர் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்ற அந்த அடிப்படையிலான விஷயம் விவாதிக்கப்படாம விசாரணை நடத்தப்பட்டு முடிவு பெறப்படாம அமலாக்கத்துறையினர் இந்த விசாரணையை நடத்தவே முடியாது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கா இல்லையான்றத நடத்தவே முடியாது. இந்த 3 விஷயங்கள் தான் மிக முக்கியமா செந்தில் பாலாஜி தரப்புல முன்வைக்கப்பட்டது. சரி, அமலாக்கத்துறை சும்மா இருப்பாங்களா? அவங்களும் கடுமையான விஷயங்கள் முன் வச்சாங்க. இவரு இந்த வழக்கு ஆரம்பிச்சப்பவே எப்படியாவது இதுல இருந்து வெளியே வந்துடணும் அப்படின்றதுக்கான நிறைய முயற்சிகளை மேற்கொண்டாரு. நேரில் ஆஜராகாம இருந்திருக்கிறாரு, அவருடைய சகோதரர் தலைமறைவானாரு, தனது அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கை நீர்த்து போக செய்யக்கூடியதற்கான பல்வேறு விஷயங்களை பண்ணாரு. பென்டிரைவ் மாதிரியான மின்னணு சாதனங்கள் கைப்பற்றப்பட்டது. அதுல இந்த வழக்கு சம்பந்தமான நிறைய ஆவணங்கள் நாங்க கைப்பற்றி இருக்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததற்கான முழு ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்கு. ஏற்கனவே மூல வழக்குல தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில நாங்கள் விசாரணை நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்படின்னு நிறைய டெக்னிக்கலான விஷயங்களை செக்ஷனா அவங்க முன் வச்சதா நம்மளால விரிவா பார்க்க முடிஞ்சது. நீதிபதிகள் 2 தரப்புக்குமே நிறைய கேள்விகள் எழுப்பினாங்க. மிக முக்கியமா செந்தில் பாலாஜி அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யல அப்படின்றத உறுதியா சொல்ல முடியுமா? இது நீதிபதிகள் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி. அமலாக்கத்துறையினருக்கு கடைசியா எழுப்பின கேள்விதான் இந்த விஷயத்திலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான், இந்த மூல வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்த முடியுமா? அமலாக்கத்துறையினர் என்ன சொன்னாங்க? மூல வழக்கு, அதாவது இவரு பணம் பெற்றுக்கொண்டு அரசு வேலைகளை வாங்கி தந்தாரு, இதுதான் அடிப்படையான விஷயம். அந்த வழக்கு சம்பந்தமா ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டிருக்குது. அந்த குற்றப்பத்திரிகையின் மீது நாங்கள் விசாரணை தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி செய்யறதுக்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் கிடையாது. ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா 2 வழக்குகளை விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் அமலாக்கத்துறையினரிடம் இல்லை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தை அவங்க விசாரிக்கலாம். ஆனா அமலாக்கத்துறைக்கு அங்க என்ன சிக்கல் இருக்குன்னா,
இந்த விவகாரத்துல 2500க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் இருக்கிறாங்க, 2500க்கும் மேற்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும், வாக்குமூலங்களை பதிவு செய்யணும். நீதிபதிகள் ஒரு இடத்துல கேட்டாங்க, நீண்ட நாட்களா ஒருத்தரை சிறையில் வச்சிருக்க முடியாது, வழக்கின் விசாரணை எப்போ முடியும் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட டைம் லைனாவது எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு. ஆனா இந்த வழக்குல இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தா குறைந்தபட்சம் சில ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு நீதிபதிகள் சொன்னாங்க. ஆனா அமலாக்கத்துறை இல்லைங்க, 3 to 6 மாதத்துக்குள்ள நாங்க விசாரணையை நடத்திடுவோம் முடிச்சிருவோம்னு சொன்ன பொழுது சிரிச்சுக்கிட்டே சொன்ன நீதிபதிகள் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உங்களுடைய நீங்க விசாரணைக்காக பட்டியலிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அதுக்கு சாத்தியமானதாக இல்லை அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. அதனால இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு சாதகமா இருக்கக்கூடிய விஷயம் அவருடைய உடல் நலன். ட்ரிபிள் டெஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய அவரு இந்த வழக்குல எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்த மாட்டார் என்ற நடைமுறை. நீதிபதிகள் அமலாக்கத்துறையினுடைய வரம்பு குறித்து எழுப்பிய கேள்வி. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை தாண்டி செந்தில் பாலாஜியுடைய பங்கு இந்த வழக்குல மிக அதிகமா இருக்குது அப்படின்றதுக்கான காரணிகளை ஒருவேளை இந்த வாத பிரதிவாதங்கள்ல நீதிபதிகள் கண்டறிஞ்சிருந்தாங்க அப்படின்னா பிணை மறுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை நடந்த போதும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு, ஹேமந்த் சோரன் வழக்கு, கவிதா வழக்கு, மணிஷ் சிசோடியா வழக்கு, இந்த வழக்குகள் எல்லாமே கிட்டத்தட்ட சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டம் அப்படின்றதுனால ஒண்ணுக்கு பிணைஞ்சிருந்தது. அந்த வகையில நம்ம மூத்த வழக்கறிஞர்கள் பல பேர்த்த கேட்கும் பொழுது ட்ரிபிள் டெஸ்ட் அவர் பாஸ் பண்றாரு, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, நிறைய சிக்கல் நிறைந்ததாகவும் இல்ல, காலதாமதம் நிறைய எடுக்க வேண்டி இருக்கு, இதன் காரணம் காட்டி பிணை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனாலும் தீர்ப்பு வரும் வரை நம்மளால எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. ஜட்ஜஸ் வந்துட்டாங்க திலகவதி, நம்ம ஆன்லைன்ல தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்துட்டாங்க. இப்ப ஜட்மெண்ட் வாசிக்கப்பட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம அப்டேட் செய்யலாம்.